கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்கும் போதுதான் நம்மளால கற்பனைகளை என்ன செய்ய முடியும்? கை கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகளும் அல்லவே. அவருடைய வார்த்தைகள்ல நம்முடைய தேவைக்கானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சுகம்னா இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள்ங்கிறத கேட்க நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்ப உபாகமம் 28:3-14 வசனம் வரைக்கும் வாசிக்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்ற வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனா நான் உன்னை அன்பு செய்வது போல நீயும் பிறனை அன்பு செய்கிறத கேட்டோடனே நமக்கு எப்படி இருக்கும்? பாரமா தெரியும். அதனாலதான் யோவான் சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லவே. எல்லாவற்றையும் நம்ம கை கொள்றதுதான். அதற்குதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மளால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய அன்பில் இல்ல, அதற்குதான் அவருடைய அன்பில் அவர் நிலைத்திருக்க சொல்லுகிறார். என் அன்பில் நிலைத்திருங்கள். அந்த அன்பு அந்த கற்பனைகளை கை கொள்ற இடத்துக்கு நம்மள கொண்டு போகும். அந்த தேவ அன்பு நம்மளாம் வீக்குன்னு நினைக்கிறோம், பலவீனம்னு நினைக்கிறோம். இது இந்த உலகத்துக்கு ஒத்து வராது, இது தோத்து போறது, பைத்தியக்காரத்தனமா பார்ப்பாங்களே, நம்மள ஏளனமா பார்ப்பாங்களே, நம்மளுடைய ரைட்ஸ் எல்லாம் நம்ம தோத்து போயிருவோமே நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, தேவ அன்பு ஒரு நாளும் ஒரு காலம் தோற்பது இல்லை. நம்ம தோக்கும் நினைச்சோம் அப்படின்னு சொன்னா தேவன் தோற்று போகிறார் என்று நினைக்கிறோம். தேவன் ஒரு நாளும் ஒரு காலம் தோற்பது இல்லை. அந்த அன்பு பலவீனம் அல்ல, அது தேவ ஆற்றல். ஆவியின் கனி அப்படிங்கிறது நம்ம ஏமாந்து போற இடம் இல்ல, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை வெளிப்படுத்துற இடம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகின்ற இடம். அதுதான் ஆவியின் கனி. இது நம்மள வெளிப்படவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். வாசிக்கலாம், கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. தேவ அன்புல நம்ம நிலைச்சிருக்கும் பொழுது நமக்குள்ள அது கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க வெளியில தேட வேண்டாம், எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல். இதுதான் தேவனுடைய வல்லமை. இதுதான், இதுலதான் அவருடைய வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். இந்த தேவ அன்புல நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக செயல்படுறதை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நீங்க சொல்லலாம், நான் காயங்கள் நிறைய பட்டிருக்கிறேன், நான் துரோகங்களை நிறைய சந்திச்சிருக்கிறேன், என்னால மன்னிக்க முடியும், ஆனா என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஊழியம் செஞ்ச ஆரம்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஒரு பிரச்சனை, பிரிஞ்சு போக போறேன்னு ஒரு சகோதரி என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து தேவ அன்பை குறிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தேவனை அறியாத பெண். ஒரு பேப்பர்ல விசுவாச அறிக்கைகள் எல்லாம் எழுதி கொடுத்து, இதை சொல்லுமா, நீ அவர் விசுவாசிச்சேன்னா அவர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு, அந்த அன்பு உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அடுத்த வாரம் மீட்டிங் அப்போ அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பேப்பரை காமிச்சு, இதுல என்ன இருக்கு, ஏமா கேட்குற அப்படின்னு கேட்டேன். என்னோட நேச்சர், நான் தப்பு பண்ணா கூட என்ன செய்ய மாட்டேன்? மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆனா போன வாரம் தப்பு என் மேல இல்ல, என் கணவர் என்னிடம் சண்டை போடுகிறார். கொஞ்ச நேரத்துல நானே போய் அவர்கிட்ட என்ன செய்யறேன்? நான் தவறு செஞ்சா மன்னிச்சிருங்க,
என் இயல்பே இது கிடையாது, என்னால என்ன செய்ய முடியல, இருக்க முடியவில்லை. அந்த அன்பு அந்த பொண்ணு கற்றுக்கொண்டு கணவன் மனைவியோடு ரொம்ப சந்தோஷமாக அந்த பொண்ணு இப்போ சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். நிறைய குடும்பங்களை நான் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்துல மருமகள் மாமியாரை அடிச்சுட்டாங்க. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த மாமியாரால என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. மகன் கூடயும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. விவாகரத்து கேட்குறாங்க. இந்த மாமியாருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, மகனோடு சேரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த சத்தியத்தை கொடுக்குறோம். அதை கொடுக்க கொடுக்க அந்த அடிச்ச காயம், வலி, வேதனை, அவமானம், அதெல்லாம் அந்த அன்பு என்ன சரி செஞ்சதுன்னு சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய காயங்களையும் உங்களுடைய வலிகளையும் நீங்க பட்ட துரோகங்களையும் அவமானங்களையும் ஒரு ஆயின்மெண்ட் போல, ஒரு மருந்து போல இந்த தேவ அன்பு என்ன செய்யும், சரி செய்யும். இந்த தேவ அன்புங்கிறது உங்களை ஒரு சிறைக்குள்ள இருந்து என்ன செய்யும், வெளிக்கொண்டு வரும். நீங்க மற்றவர்களுக்கு செய்யற நன்மையோ இல்லையோ அது ரெண்டாவது, அது உங்களுக்கு நீங்களே செய்கின்ற நன்மை. தேவ அன்பு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும், உங்கள் சிந்தனைகளில் ஒரு விடுதலையை கொடுக்கும். ஏன் தேவ அன்பை நம்ம சூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா, தேவன் மேல நமக்கு என்ன வரல, நம்பிக்கை வரல. இந்த இடத்துல நான் தேவ அன்பை காண்பித்தால் என் உரிமைகளை இழந்து போயிருவனோ, என்னோட ரைட்ஸ் எனக்கு கிடைக்காதோ, நான் தோத்து போயிருவனோ, எனக்கு இதுல தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, இதுதானே பெஸ்டா இருக்கு, தேவன் வேற மாதிரி செஞ்சுட்டா, அப்ப அவங்க பிரச்சனை எங்க வருது, அவர் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு இன்னும் என்ன செய்யல, வரல. அதனால நமக்கு அந்த தேவ அன்பு நம்ம தேர்ந்தெடுக்க முடியறது இல்லை. அவருடைய அன்பு என்னை தோற்க விடாது அப்படிங்கிறத நீங்க அறிந்திருந்தீர்கள் என்றால், அது அறிகிற இடமும் நீங்க நிலைச்சிருக்கிற இடத்துலதான் வரும். சும்மா என்ன செய்யாது, வராது. ஒரு நாலேஜா அது வராது, ஒரு அறிவாக அது வராது. நம்மள நிறைய பேர் அறிவாக வைத்திருக்கிறோம், அறிவாக அல்ல, அது வெளிப்பாடாக மாறணும். ஒரு இருள் நிறைஞ்ச ஒரு இடம் இருக்கு, கையில டார்ச் வச்சிருக்கோம், அது ஆன் பண்ண உடனே வெளிச்சம் வருது இல்லையா, அந்த இடம் ஒரு வெளிச்சத்தை காமிக்கும். அது போல உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் நீங்கள் நிலைத்திருக்கும் போது ஒரு வெளிச்சத்தை போட்டுருவாரு. அந்த அன்பு உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓ, இந்த இடத்துல நான் தோக்க மாட்டேன், இதுல நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் இவங்களை மன்னிக்க போறேன் அப்படிங்கிற தீர்மானமே அது உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களால என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். உங்க சுய பலத்தில் அந்த தீர்மானத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நீங்க அவர்ல நிலைச்சிருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும், வர முடியும். அடுத்து பொறுமை. நம்ம பாலம் நிறைய தாண்டி போவோம் ரோட்ல இல்லையா, அந்த பாலத்துக்கு கீழே பில்லர் இருக்கும். இந்த பில்லர் தூண்கள் போன்றதுதான் பொறுமை. இந்த பொறுமையை நீங்க வளர்த்து கொள்ளாம உங்க விசுவாசம் பலப்படாது. அந்த பாலத்துக்கு கீழே பில்லர் இல்லாட்டி என்ன ஆகும், பாலம் என்ன ஆகும், அப்படிதான் நம்ம விசுவாசமும். கேட்ட உடனே விசுவாசம் வருது, இன்னும் அந்த பொறுமைங்கிற தூண் என்ன செய்யல, உருவாகல. அந்த விசுவாசம் பிரச்சனையை பார்த்தோன்னே என்ன செஞ்சிருது, உடைஞ்சு போயிருது. இந்த பொறுமையும் எங்கதான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்கு. அவரோட பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை தெரியுமா? ஒரு வாடகை வீட்டுல போய் போட்டோ போடுறதுக்கு ஆணி அடிக்க முடியுமா? ஓனர்கிட்ட என்ன செய்யணும், பெர்மிஷன் கேட்கணும். காசு பணம் பொருள் கொடுத்தவர் நம்மள விலை கொடுத்து வாங்கல, தன்னோட சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த சபை, அவருடைய ஆலயம். நாம் அவர் சித்தப்படியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட எதுக்காவது பெர்மிஷன் கேட்கிறோமா? அவர் விருப்பம் என்னன்னு கேட்கிறோமா? நம் விருப்பம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் பொறுமையோடு நேசித்து கொண்டு உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதே பொறுமை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல கொஞ்சத்தை தரேன்லாம் அவர் என்ன செய்யல, சொல்லல. அதே பொறுமை நம்ம எப்படி அவர் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறாரோ அதே பொறுமை. இந்த பொறுமையை நீங்க கனியாக நீங்க வெளிப்படுத்தும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் விசுவாசத்துல நீங்க உறுதியாக பொறுமையோடு நிற்க முடியும். பொறுமை வளராமல் உங்க விசுவாசம் நிலைச்சு என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இச்சை அடக்கம், இந்த கற்பனைகளுக்குள்ள போறதுக்கு அதுக்கான பலனையுமே அவர் நமக்கு என்ன செஞ்சுட்டாரா, தந்துட்டாரு. உங்களோட சரீரமா இருக்கலாம், உங்க சிந்தனைகளா இருக்கலாம். எனக்கு ஏன் இந்த தப்பான எண்ணம் வருது, எனக்கு ஏன் தேவனை நம்புறதுக்கான எண்ணம் வரல, என் உணர்வுகள் ஏன் எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு ஏன் இப்படி ஒரு விருப்பம் வருது, அப்படி யோசிச்சு நீங்க ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை.
உங்க சரீரமும் உங்க சிந்தனையும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய உங்களுக்கு வழி காட்டாது. ஏன்னா அது இன்னும் என்ன செய்யல, மறுரூபமாகல. மறுரூபமானது உங்களோட ஆவிதான். அந்த இடத்துல நீங்க அவர்ல நிலைச்சிருக்கும் பொழுதுதான், அந்த வார்த்தைகளோடு நீங்க இணைஞ்சிருக்கும் பொழுதுதான், எப்பொழுதும் அந்த உணர்வுல நீங்க இருக்கும் பொழுது அந்த இச்சையடக்கம் அப்படிங்கிற அந்த வல்லமையும் வெளிப்பட்டுரும். உலகத்தை விட்டுட்டு அவரை நம்மளால அன்பு செய்ய முடியும். அவர் காட்டிய வழியை நம்மளால என்ன செய்ய முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். பாவத்துல இருந்து வெளியில வர முடியும். பாவத்துல வெளியில வர்றதே அவருடைய பலத்தை கொண்டுதான் நம்மளால என்ன செய்ய முடியும், வர முடியும். ஒரு மிக பெரிய உன்னதமான ஒரு வாழ்வை அவர் நமக்கு தந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு இயல்பு, தேவனுடைய நேச்சர். அது எல்லாமே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வல்லமை, பாதாளத்துல உள்ள எந்த காரியங்களும் நம்மள மேற்கொள்ள முடியாது. நம்ம அந்த விசுவாசத்துல பலப்பட்டு நின்றோம் என்றால், அந்த அன்புல நம்ம நிலைச்சிருந்தோம்னு சொன்னா, பொறுமையை நம்ம வளர்த்து வச்சிருந்தோம்னு சொன்னா, இச்சையடக்கத்தோட நின்று கொண்டிருந்தோம், அந்த கனிகள் எல்லாம் வெளிப்பட்டது அப்படின்னா, அந்த தேவ வல்லமையை நிப்பாட்டுவதற்கு வெளியில எந்த சக்தியும் கிடையாது. உங்க பிரச்சனை அதை நிப்பாட்ட முடியாது, தடுக்க முடியாது. சாத்தான் அதை நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. நீங்க மலை போல எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அது பனி போல என்ன செஞ்சிடும், உருகிவிடும். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை அவர் நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த வாழ்வை நமக்குள் அவர் வைத்திருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான் அவர் கேட்கிறாரு, உன்னை எனக்கு தருவாயா, என்னல நீ நிலைத்திருப்பாயா? அவர் யார், அவர் எனக்குள்ள என்ன செய்கிறார், எப்படி அவர் என் மூலம் செயல்படுவார், ஒவ்வொரு காரியங்கள்லையும் அவரை செயல்பட இடம் கொடுக்கிறது தான். இது நான் இல்லப்பா, நீங்க செயல்படுங்க. ஏன் விருப்பம் இல்ல, உங்க விருப்பம். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம விருப்பம் முன்ன வரதான் செய்யும். 2 சாய்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர்ல நிலைச்சிருக்கும் போதுதான் ஆவிக்குரிய காரியங்களை நீங்க என்ன செய்ய முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வார்த்தைகளை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். அவருடைய கற்பனையின் வழியில நீங்க நடந்து போறதும் ஆவியானவரின் வல்லமையே. உங்க வல்லமையில என்ன செய்ய முடியாது, நடந்து போக முடியாது. என்னால நடக்க முடியலையேன்னு சோர்ந்து போய் உட்காராதீங்க. விழுந்தாலும் தூக்கி பிடித்து ஏந்தி நடத்தி மறுபடியும் கூட்டு போறதுக்கு தான் அவர் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.